நண்பா நம்மளோட கபடி சேனல் க்ரோ பண்றதுல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நடந்த நேஷனல் கபடி கேம்ஸ். ஓகேங்களா, கடைசியா நடந்த நேஷனல் கபடி கேம்ஸ்ல தான் எனக்கு மேசிவ் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ் வந்து கிடைச்சிச்சு. அதிகமான லைக்ஸ் வந்ததா இருக்கட்டும், அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததா இருக்கட்டும், முக்கியமா அந்த டோர்னமெண்ட்டை பத்தி நான் போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் எனக்கு அதிகமான பார்வையாளர்கள் வந்து வந்தாங்க. ஓகேங்களா, அதிகமான வியூஸ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ என்னோட யூடியூப் கரியர்ல என் யூடியூப் சேனலை க்ரோ பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் கேம்ஸ். இப்போ இந்த நேஷனல் கபடி கேம்ஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற டேட்ஸ் வந்து என்ன அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, பட் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இப்போ அந்த டோர்னமெண்ட் எந்தெந்த இடத்துல நடக்குது, வென்யூஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனியர் நேஷனல் கேம்ஸ் மென்ஸுக்கானது வந்து ஒடிசால நடக்குது, உமன்ஸ்க்கானது வந்து ஹரியானால நடக்குது. ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கானது உத்தரகாண்ட்ல நடக்குது. சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் பாய்ஸ்க்கானது கேர்ள்ஸ்க்கானது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்குது.